வணக்கம். வெந்தயக்கறி எப்படி வைக்கிறதுங்கிறத காட்ட போறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் சிம்பலையும் தட்டி விடுங்க. மறந்துடாம லைக் ஒன்றும் போட்டுட்டு போங்க. எப்படி செய்யறதுங்கிறத நாங்க பார்க்கலாம். ஈஸியான மெத்தட்ல உங்களுக்கு செய்து காட்ட போறேன். இந்த வீடியோ முழுமையா பாருங்க. அப்பதான் நான் என்ன செய்ய போறேங்கிறது உங்களுக்கு விளங்கும். இதுக்கு தேவையான அளவு எண்ணெயை சேர்த்துக்கோங்க. சூடாகட்டும். கடுகு சேர்த்துடலாம். அதோட வெந்தயம், வெள்ளைப்பூடு முழுசாக தான் நான் போட்டிருக்கேன். கிளை, சின்ன வெங்காயம். இந்த சின்ன வெங்காயமும் நான் முழுசாக தான் எடுத்திருக்கிறேன், வெட்டாம. அப்படி போட்டால் டேஸ்டாக இருக்கும். நல்லா எண்ணெயிலே இப்படி வேகணும். ஒரு தக்காளியும் பச்சை மிளகாயும், தூள் 2 தேக்கரண்டி, தூள் தேக்கரண்டி, தூள் 1/4 கரண்டி. நாங்கள் இதுக்கு புளி தண்ணியை சேர்த்துடலாம். அளவு உப்பு சேர்த்து இந்த புளி கரைச்சதுலேயே நாங்கள் வேக விடணும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா வேக விடுங்க. இந்த வெள்ளைப்பூடு வெங்காயம் முழுசா போட்டிருக்கேன் நான். உங்களுக்கு தேவையான அளவு வெங்காயம் வெள்ளைப்பூடு சேர்த்துக்கோங்க. இவ்வளவுதான் சேர்க்கணுங்கிறது இல்லை. ஆனால் இந்த மாதிரி வெட்டாம முழுசா போடுங்க. அப்போ நல்லா டேஸ்டா இருக்கும். நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வேக விடணும். லேசா வெந்தயம் எடுத்து கொஞ்சம் மேலே போட்டு விடுங்க. வெங்காயம் வெள்ளைப்பூடு வேகிறதுக்கு நேரம் போகாது, சீக்கிரமாகவே செய்தெடுத்துடலாம். இந்த குழம்பு குழம்பா எடுக்க இல்லை, உங்களுக்கு தேவையான அளவு குழம்பு வச்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு இருக்குன்னு இது மாதிரி இருக்கணும். இந்த குழம்பு ரெடி ஆயிட்டு நீங்களும் இது மாதிரி செய்து பாருங்க.